மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வள்ளி அருண். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சிறுவாணி சிக்கன் கிரேவியும் சிறுவாணி சிக்கன் பெப்பர் ஃப்ரையும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6 பல் பூண்டு, 15 சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய் போட்டு ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 kg சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 15 நிமிஷம் சிக்கனை நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 வரமிளகாய், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறினதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணுங்கள். இப்போது சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் வேக வச்ச பருப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பருப்பு தண்ணியிலேயே சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிற அளவுக்கு வேக வைக்க போகிறோம். ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இப்போ சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. 1 கப் அளவு துவரம் பருப்பை வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா போதும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் இந்த கிரேவி ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக மாறிடும். இப்போது சிறுவாணி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போது சிறுவாணி சிக்கன் பெப்பர் ஃப்ரை செஞ்சிடலாம். காய வச்சு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை ஜஸ்ட்டு 1 நிமிஷத்துக்கு டாஸ் பண்ணிவிட்டு சிறுவாணி சிக்கன் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதில் இருக்க சிக்கனை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் போதும். இப்போது சிக்கன் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் டாஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான், சூப்பரான சிறுவாணி சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி. சப்பாத்தி கூட சிறுவாணி சிக்கன் கிரேவியும் சிறுவாணி சிக்கன் பெப்பர் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பை.